ஆர்டர் வருதுண்ணா, எப்போ வருதுன்னு தெரியலையே. சரி வெளியே போய் பார்ப்போம். வீட்டு பக்கமாக தான் பைக்கில் ஒருத்தர் வராரு. நமக்கா இருக்குமோ? இல்லை போல. வீட்டில் இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த வேலை வேற. ச்சே. என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஏதோ ஆர்டர் ரீஅட்டம்ப்டா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல? சொல்லிட்டு தானே வந்தேன். ச்சே, ஃபோன் பண்ணா வேற எடுக்க மாட்டாங்க. என்ன இவ கால் பண்ணுறா? என்னம்மா சொல்லு. என்னம்மா பண்ற? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டியா? என்னடி இப்போ தான் நான் கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். ஆமா, போ. டெலிவரி வந்திருக்கு, அப்படியே ரிட்டர்ன் போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? நான் கிச்சனில் வேலையாக இருந்தேன். நான் வந்து பார்த்துட்டு தான் போனேன் இத்தனைக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ உடனே கால் பண்ண, அவன் பக்கத்துல தான் போயிருப்பான். இந்த ஆர்டரை வாங்கி வைமா. சரி சரி, நான் உனக்கு கால் பண்ணி பார்க்குறேன். அங்கங்கே அம்மாவை பார்த்து பசங்க பயப்படுவாங்கன்னா இங்கே பசங்களை பார்த்து அம்மா பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் அவனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ சொல்லுங்கள். ஹலோ தம்பி, டெலிவரிக்காக இங்கே முன்னாடி நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. என்னால் எடுக்க முடியல. இப்போது டெலிவரி திருப்பி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அப்படியா மேடம்? இப்போ முடியாது. ஈவினிங் அந்த வழியாக தான் வருவேன். அப்போ வேணால் வந்து கொடுத்துட்டு போகிறேன் மேடம். சரிப்பா. நல்ல வேலை